ஹாய் ஃபேமிலி, வெல்கம் அவர் ஹோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, இட்லி எல்லாரும் பசங்களுக்கு நார்மலா ஒயிட் இட்லி செஞ்சிருப்போம் இல்லையா. இன்னைக்கு நம்ம இட்லியிலே டிஃப்ரெண்டா என்ன செய்ய போறோம்னா, வெங்காயம் போட்டு தாளிச்சு அதை ரெடி பண்ணி அதுல வந்து இட்லி செய்ய போறோம். பார்க்கலாமா இன்னைக்கு? வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டு பாருங்க, கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இந்த ஆனியன் பல்லாரி பெருசு இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் மீடியம் சைஸில் அதை எடுத்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் பாருங்கள், பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கருவேப்பிலை போட்டுட்டு சாப் பண்ணி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாவை போட்டுக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்க, வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ நம்ம இட்லி மாவு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அந்த இட்லி மாவில் இதை ஃப்ரை பண்ணி வச்சது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, மாவு எல்லாம் நல்லா அந்த வெங்காயத்தை இதில் கொட்டி நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்க, இட்லியை இதில் ஊற்றி வைக்கலாம். ரொம்ப எல்லாத்துலேயும் ஊற்றி வச்சாச்சு. வாங்க நம்மளோட இட்லி எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்க. நம்ம இட்லி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இட்லி எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு பாருங்கள். உள்ளே இருக்க ஆனியன் இதெல்லாம் சேர்த்து இந்த சட்னியில் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. தொட்டு சாப்பிட்டு பார்க்குறேன் பாருங்கள். அட்டகாசமாக வந்திருக்குங்க. நார்மல் இட்லியை விட இந்த மாதிரி இட்லி செஞ்சு கொடுங்க, பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.